ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ராஜெக்ட் நம்பர் 5ல் நிலவாசல் பூஜை பண்ணுறோம். ஸோ ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கையில் வாஸ்து பூஜை, அதாவது பூமி பூஜை பண்ணுறோம்ல, அதுக்கு அடுத்த பெரிய பூஜை வந்து இந்த நிலவாசல் வைக்கிறது. அரண்மனையாக இருந்தாலும் குடிசை வீடாக இருந்தாலும் அதுக்கு தலைவாசல் தான் ரொம்ப முக்கியம். தலைவாசல் வழியாக தான் எல்லா காரியமும். நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தாலும் அந்த தலைவாசல் வழியாக தான் போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இந்த நிலையை வைக்கிறதுக்கு வந்து தனியாக சிறப்பு பூஜை பண்ணணும். அதுக்கு பேர் வந்து நிலவாசலில் வைக்கிற பூஜைன்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஐதீகமாக ரொம்ப சாஸ்திர சம்பிரதாயத்தை கடைப்பிடிச்சு வைக்கணும். நம்ம ஜென்யூன் பில்டர்ஸை பொறுத்த மட்டுக்கும் நம்ம வீடுகள் கட்டியும் விற்கிறோம், கஸ்டமருக்கும் கட்டி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு கட்டி கொடுத்தா அவங்க என்ன ஆளுங்க அவங்களோட முறைப்படி செஞ்சு கொடுப்போம். பட் கட்டி விற்கிற வீடுகளுக்கு வர்ற கஸ்டமர் வந்து எந்த ஜாதி எந்த மதம் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம சொந்த வீடுக்கு கட்டுற மாதிரியே பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி சிறப்பாக செஞ்சு அதை நம்ம நிலவாசல் வைப்போம். அதை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம எல்லா தலைவாசல், நிலவாசல், ஜன்னல், பாத்ரூம் டோர்ஸ், ஜன்னல் டோர்ஸ் எல்லாமே தேக்கு தான் இந்த வீட்டில். ஸோ இந்த தலைவாசலுக்கு வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இந்த தலைவாசல் வைக்கையில் நம்ம அதுக்கு ஒரு துணை நிலையம் வச்சிடணும். அன்னைக்கு ஐதீகப்படி இந்த தலைவாசல் வைக்கையில் நம்ம மாலை அலங்காரம் எல்லாம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சந்தனத்தில் எடுத்து நவரத்னங்கள், அதுவும் ஐம்பொன், தங்கம், வெள்ளி, ஈயம், பித்தளை, இரும்பு 5 உலோகங்களை இந்த நவரத்தனத்தோடு கலந்து சந்தனத்தில் வச்சு அதை பிரித்து இதுக்குன்னே பிரத்யேகமாக 2 ஓட்டை போட்டிருப்போம். நம்ம இந்த நிலவாசலோட அடி, இந்த பாருங்கள், இந்த நிலவாசலோட அடியில் 2 கால்லையும் ஓட்டை போட்டு அதில் இந்த ஐம்பொன்னையும் நவரத்தனத்தையும் கலந்த சந்தனத்தை பிரித்து 2 இதுலேயும் வச்சுருவோம். வச்சதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த நிலையை தூக்கி தலைவாசலில் மாட்டுவோம். இதுதான் வந்து தலைவாசல் நிலைக்குண்டான முறை. இப்படி தான் செய்யணும். ஸோ இதை தூக்கி இந்த மாதிரி வச்சுட்டு ஆசை வச்சு பார்ப்பாங்க, கரெக்டாக எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு ஒரு ஆப்பு சக்கை வச்சு இறுக்கிட்டு இங்கே வந்து நிப்பாட்டினதுக்கு அப்புறமும் சில சம்பிரதாயங்கள் இருக்கு. அது என்னென்னு பார்ப்போம். இந்த மாதிரி நிலவாசல் வச்சதுக்கப்புறம் அதோட கால்களுக்கு சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அதோட கால்களில் 2 பக்க கால்கள்லையும் நவதானியங்களை வச்சு சந்தன குங்குமம் வச்சு இந்த கால்களுக்கு பால், ஒரு சொட்டு பால், கொஞ்சம் கையளவோ ஒரு சொட்டோ பால் 2 கால்களுக்கும் ஊற்றணும். ஸோ அதில் அந்த மரத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் நீங்கிறதுக்காக. இப்போ இந்த வீட்டோட இந்த நிலவாசல் வந்து நம்ம வீட்டோட ஐக்கியம் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் முறைப்படி பண்ணணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.